அன்பே மாதவி, உனக்கு என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். உனக்கும் எனக்கும் இருந்த காதலை இன்றோடு மறந்துவிடு. நான் உன் இதயத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்புள்ள கைலாஷ். இந்த நேரத்துல இப்படி யார் கதவு தட்டுறாங்க? நீ உள்ள போ, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். கைலாஷ், நான் வந்துட்டேன் கைலாஷ். தப்பு பண்ணிட்ட மாதவி, நீ செஞ்சது சரியில்லை. என்ன சொல்றீங்க கைலாஷ்? உங்களை பிரிஞ்சு இன்னொருத்தர் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வாங்க, இப்படியே நாம 2 பேரும் எங்கேயாவது போயிடுவோம். முடியாது மாதவி, எங்க போனாலும் பணம் இல்லாம எப்படி வாழ முடியும்? சொத்து இல்லாம நீ மட்டும் வந்து. இப்ப எனக்கு புரியுது. நீ என்ன காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னதெல்லாம் போய். மாதவி, அந்த பேரை சொல்ல உனக்கு அருகதே இல்ல. நீ ஒரு ஏமாத்துக்காரன். You are a fraud. மக அனாதை ஆயிடக்கூடாதுன்னு எடுத்து வளர்த்தாரு. அது தலைவிதி ஓடி போயிடுச்சு. இவ்வளவு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? மனுஷன் மான மரியாதை பறந்து போயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காரி துப்பிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் வெட்டி கொல்லணும். பொண்ணாது என்னடி இது? 6 மாசத்துக்கு முன்னால ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என் கணவர் இப்போ நீ எங்க போற? என் மாமனார் வீட்டுக்கு. மாமனார் வீட்டுக்கா? ஆமா, இதுவரைக்கும் எனக்கு அவங்கள பார்க்க கொடுத்து வைக்கல. நாங்க காதல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதால அவங்களும் எங்களை பார்க்க வரல, நாங்களும் அங்க போகல. இப்போ எப்படி? என் மாமனாரே லெட்டர் போட்டிருக்காரு. இத பாரு. ராதா, கார் விபத்துல சேகர் இறந்துட்டு செய்தி கேட்டு திடுக்கிட்டோம். பிடிவாதத்தினால எங்க மகனை இழந்துட்டோம். நாங்க செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமா உன்னையும் பேரனையும் எங்க கூட இருக்க அழைக்க. நேர்ல வரலன்னு தப்பா நினைக்காத. இந்த கடிதம் கண்டதும் புறப்பட்டு ஊட்டிக்கு வரவும். கோபிநாத். இது எங்க கல்யாண ஆல்பம்.
உன்னை நினைக்கும் போது. சரி சரி, உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்களே, நான் ஏமாந்துட்டேன். என்ன சொல்றேன்? அது பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். இப்ப நீ எங்க போற? தெரியல. மாதவி, நீ என் கூட வந்துடு. நானா? ஆமா, உன்னை என் தங்கைன்னு சொல்லிடுறேன். ராதா, ஒன்னும் பேசாதே. நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து படிச்சோம், பழகணும். உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா உதவி செய்ய வேண்டியது என் கடமை. வேண்டாம் ராதா. காலேஜ் ஹாஸ்டல்ல ஒரே ரூம்ல இருந்தே ஒன்னா பழகினவங்க நம்ம 2 பேரும். நமக்குள்ள வித்தியாசமே கிடையாது. பேசாம என் கூட வா. அம்மா வண்டி வந்துடுச்சுங்க. ஆமா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி தனியா வீட்டு விட்டு ஓடி வருவேன்? இப்ப எங்க போவே, என்ன செய்வே? நீ ஏன் நிலைமையில இருந்தா உனக்கு தெரியும். என்ன சொல்ற? சொன்னா அதிர்ச்சி அடைய மாட்டியே. சொல்ல. என்ன நீ சந்திக்காம இருந்திருந்தா என் பணத்தை தான் பார்த்திருப்பேன். மது, காலேஜ்ல எவ்வளவு தைரியமா இருந்தேன், ஏன் இப்படி கோழாயிட்டே? கைலாஷ் காதல்ங்கிற போர்வையில என்னை ஏமாத்திட்டான். அவனை நம்பி என்ன கல்யாணம் பண்ணிக்க இருந்த நல்லவரை நான் இழந்துட்டேன். நான் செஞ்ச தவறு நினைச்சா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. சரி சரி, உனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை யாரு? நான் அவரை பார்க்கல, அவர் என்ன பார்க்கல. பெரியவங்க ஏற்பாடு செஞ்ச கல்யாணம். என் அவசர புத்தினால எல்லாமே கெட்டு போச்சு. கவலைப்படாத மாதவி, இப்ப உனக்கு சோதனையான நேரம். என் கூட கொஞ்ச நாள் இரு, உன் மனசுக்கு நிம்மதியா எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி சரி, படுப்போம் வா. என்னாச்சு? நீங்க வந்த ரயில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னோட வந்த ராதா? ராதாவா? ராதா, வா மதுவே, உட்காரு. எனக்காக அழுது பிரயோஜனம் இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் கால் 2 துண்டாயிடுச்சு. இனி நான் உடைக்கவே மாட்டேன். அப்படி இல்ல சொல்லாது, உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. என் சாவே யாராலும் தடுக்க முடியாது. என் உயிர் போறதுக்குள்ள உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? சொல்லு. என் ராஜாவுக்கு இனி நீதான் அம்மா. என் மாமனாரு ரொம்ப நல்லவங்க. நீ அங்க போயிடு. மாதவியே இல்ல, ராதாவா. ஏன் இப்படிலாம் பேசுற?
என் ராஜாவே காப்பாத்து. அவனே நல்லா படிக்கவே. நேரா என் மாமனார் வீட்டுக்கு போயிடு.